வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காமெடியோட ஜாம்பவான்னு சொன்னாலே ஒருத்தர் தான் ஞாபகம் வருவார். அது மட்டும் இல்லாமல் கவுண்டர்னு பார்த்தோன்னா ஒருத்தர் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருவார். நான் யாரை சொல்லியிருப்பேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம காமெடி ஆக்டரான கவுண்டமணி அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவுண்டமணிங்கிற பேரை சொன்னாலே அவர் காமெடியோட ஜாம்பவான்றது எல்லாருக்குமே தெரியும். அவரை மாதிரி ஒருத்தர் திரும்பவும் இந்த தமிழ் சினிமாவுக்கு கிடைப்பாங்களாங்கிறது ரொம்பவும் பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த அளவுக்கு தன்னோட நடிப்பால் தமிழ் சமூகத்தையே கட்டி போட்டவர்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் தமிழில் ஹீரோக்களுக்கு இணையாக நடிக்கக்கூடியவர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு புகழும் பெற்றவர். இவர் தான் தன்னோட படத்துக்கு நடிக்கணும்னு சொல்லி டைரக்டர்ஸ் கியூவில் நின்ன காலம் அது ஒரு காலம். இப்படி சாதாரண மணியாக இருந்தவர் எப்படி கவுண்டமணியாக ஆனாருங்கிறத இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். கவுண்டமணி அவர்கள் 25ஆம் தேதி மே மாதம் 1939 வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் உள்ள வல்லகுண்டாபுரம் கிராமத்தில் பிறந்திருக்காரு. இவரோட உண்மையான பேர் கவுண்டமணி கிடையாது. இவரோட உண்மையான பேருன்னு பார்த்தோன்னா சுப்பிரமணியன் கருப்பையா. கவுண்டமணி அவர்கள் எடுத்தோடையே சினிமாக்குள்ளார நுழையல. சின்ன சின்ன கதாபாத்திரமாக நடித்து அதுக்கப்புறம் நாடகங்களை ஏறி பல கஷ்டங்களை தாண்டி பல அவமானங்களை தாண்டி தான் பல கேரக்டர்ஸ் நடித்து அதுக்கப்புறமா தான் சினிமாவுக்கு வந்திருக்காரு. மேடை நாடகங்களில் இவருக்கு நிறைய அனுபவங்களும் கிடைச்சிருக்கு. அந்த ஒரு அனுபவத்தை வச்சு தான் சினிமாக்குள்ளாரையே நுழைய ஆரம்பிக்கிறாரு. கவுண்டமணி அவர்கள் நடித்த முதல் படம்னு கேட்டாலே எல்லாரும் சொல்றது ராமன் எத்தனை ராமனடி. ஆனால் அவர் நடித்த முதல் படம் இது கிடையாது. நாகேஷ் நடித்த மிக பிரம்மாண்ட வெற்றி பெற்ற படம் சர்வர் சுந்தரம். இந்த படத்தில் ஒரு டிரைவராக நடிச்சிருப்பாரு. சர்வர் சுந்தரம் தான் கவுண்டமணி அவர்களோட முதல் படமாகவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் எம்ஜிஆர் அவர்களோட 1000ல் ஒருவன், செல்வ மகள் இந்த மாதிரி படத்துலையுமே நடிச்சிருக்காரு. கவுண்டமணி அவர்கள் கிட்டத்தட்ட சொல்லணும்னா 450 படத்துக்கு மேலேயே நடிச்சிருக்காரு. கவுண்டமணி அவர்கள்னு சொன்னாலே பல படங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா முறைமாமன், உள்ளத்தை அள்ளித்தா, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்தியன், நாட்டாமை, மாமன் மகள், மன்னன், தங்கம், நடிகன், சூரியன், மெட்டுக்குடி, உள்ளத்தை அள்ளித்தா, சின்ன கவுண்டர், கரகாட்டக்காரன் இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். இன்னும் சொல்ல போனால் சில படங்களில் இவர் ஹீரோவாகவுமே நடிச்சிருக்காரு. கவுண்டமணி அவர்கள் நடித்த பல படங்கள் 100 நாட்களை தாண்டியுமே ஓடியிருக்கு. கவுண்டமணி அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு தூரம் தெரியறதுக்கு இன்னொரு காரணமும் ஒன்று சொல்லலாம். அதற்கு ஜோடி செந்தில் அவர்கள் அமைஞ்சது தான். கவுண்டமணி அவர்கள் கூட செந்தில் இல்லாமல் இருந்தா இவ்வளவு தூரம் இவர் ஹிட் ஆயிருப்பாருங்கிறது கொஞ்சம் டவுட்டாகத்தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட ஜோடி ரொம்பவும் பொருத்தமாகவே இருக்கும். அவங்களுடைய காமெடி இன்னைக்கு வரைக்குமே பேசக்கூடியதாக தான் இருக்கு. இவருடைய வெற்றிக்கு அவருடைய பாதி பலமும் இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் பரவலான வதந்தி என்ன போயிட்டு இருக்குன்னா, இவர் இல்லைன்னா கவுண்டமணியால் வந்திருக்கவே முடியாதுன்னு சொல்கிறது தான். அந்த மாதிரி விமர்சனங்களுக்குமே ஆளாயிருக்காரு கவுண்டமணி அவர்கள். செந்தில் அவர்களை அடித்து திட்டி தான் இவர் மேலே வந்திருக்காருன்னு சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்கு. அதுக்கப்புறமா தான் மேட்டுக்குடி, மன்னன் போன்ற பல படங்களில் தனியாக தன்னோட காமெடி தன்மையை காமிச்சு மிகப்பெரிய அளவில் வெற்றியையுமே காமிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் என்னதான் அட்மாஸ்பியர் அமைஞ்சாலுமே அவருடைய உழைப்பு மட்டும்தான் அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கு. கவுண்டமணின்னு சொன்னாலே அவருடைய கவுண்டர்ஸ் தான் ஞாபகம் வரும். அவருடைய டயலாக்ஸ் இன்னைக்கு வரைக்குமே எல்லாராலையுமே பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அவரோட டயலாக்ஸை மக்கள் அன்றாட வாழ்க்கையிலையுமே யூஸ் பண்ணிட்டு தான் வராங்க. நாம் நார்மலாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே சில டயலாக்ஸ் இவர்கிட்ட இருந்தே நம்ம அறியாமலே எடுத்து பேச ஆரம்பிக்கிறோம். அந்த அளவுக்கு ஹிட் கொடுத்தவரனே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த வாழைப்பழ காமெடியை சொல்லலாம். அடேங்கப்பா, இது உலக மகா நடிப்புடா சாமி. ஆமாம், இவர் பெரிய கப்பல் வியாபாரி. நான் ரொம்ப பிஸி. பெட்ரூமாஸ் லைட்டே தான் வேணுமா? நீ வாங்குற 5-10க்கும் இதெல்லாம் தேவையாப்பா? இந்த மாதிரி டயலாக்ஸ்லாம் மிகப்பெரிய அளவில் ஹிட்டை கொடுத்து இன்னைக்கு வரைக்குமே மக்கள்கிட்ட பேசக்கூடிய வசனங்களாகவே மாறிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் இவருடைய டயலாக்ஸை இன்னும் சினிமாவிலையுமே காப்பி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் மனசில் இடம் பிடித்த நடிகர்னும் சொல்லலாம். நிறைய பேர் கேட்கலாம், இவருடைய உண்மையான பேர் சுப்பிரமணியாச்சே, எப்படி இவருக்கு கவுண்டமணின்னு பேர் வந்துச்சுன்னு. அதையுமே நான் சொல்கிறேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க இவர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த காரணத்தினால தான் இவரை கவுண்டமணின்னு சொல்கிறாங்கன்னு.
ஆனால் இந்த ஒரு விஷயத்த நிறைய பேர் தப்பான முறையில் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் நாடகத்தில் நடிக்கும் பொழுது கவுண்டருங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அந்த ஒரு கதாபாத்திரம் எல்லாரோட மனசுலையுமே இடம் பிடிச்சு அவருக்கு பாராட்டு கிடைச்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலையுமே இவர் கவுண்டமணின்னு கூப்பிடலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இவரோட ஃப்ரெண்டு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இயக்குனராக இருக்கக்கூடிய மனோபாலா அவர்கள் சொல்கிறாரு, இவருக்கு கவுண்டமணிங்கிற நேம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, நாம நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருப்போம், இவர் யோசிக்காம டக்குன்னு கவுண்டர் கொடுப்பாரு. அந்த ஒரு காரணத்தினால தான் கவுண்டர் மணிங்கிற பேரு பின்னால மாறி கவுண்டமணியாக கூப்பிடப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தையுமே இயக்குனர் மனோபாலா அவர்கள் அழகாகவே எடுத்து சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு காரணத்தினால தான் சுப்பிரமணிங்கிறவர் நமக்கு தெரிஞ்ச கவுண்டமணியாக மாறினதுக்கு காரணம். ஆனால் கவுண்டமணி அவர்கள் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அவருடைய ஃபேமிலியும் ஒரு காரணமாக சொல்லலாம். அவருடைய அம்மா பேர் அன்னம்மாள், அப்பாவுடைய பேர் கருப்பையா, அவருடைய மனைவி பேர் சாந்தி, அவங்களுக்கு 2 மகள்களும் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இவருடைய முக்கியமான வெற்றிக்கு காரணமாக இருந்தது இவருடைய மனைவி சாந்தி அவர்களையே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருந்திருக்காங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் நேற்றைய தினத்தில் தூக்கத்திலேயே மரணிச்சிருக்காங்க சாந்தி அவர்கள். இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே வருத்தத்தை கொடுத்துருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, கவுண்டமணிக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தவங்களே அவங்க தான். அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும், கவுண்டமணி அவர்களுடைய மனம் தைரியம் பெறணும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.